கணக்காக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பெரிய உத்தியோகங்களில் கூட இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆயினுமே கார்த்திகை விரதம் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய விரதம் மிக சிறப்பான. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று கார்த்திகை விரதம் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய விரதம் மிக சிறப்பான நாளாகும். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரியாஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி தேய்பிறை நவமி. முடியும் நேரம் இன்று இரவு 7:07க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:13க்கு. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:12 8:43 வரை. அதன் பிறகு காலை 11:16 11:47 வரை. மத்தியான வேளையில் 2:20 4:22 வரை. மாலை வேளையில் 6:24 7:26 வரை. ராகு கால நேரம் காலை 11:47 மதியம் 3:19 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:22 5:54 வரை. கூலிகன் காலை 8:43 10:15 வரை. இன்றைய சந்திராசம ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று அதிகாலை சந்திராசமம் 4:23க்கு முடிவடைந்து, அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு கவனம், ரிஷப ராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு நற்செயல், கடக ராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு பக்தி, கன்னி ராசிக்கு இரக்கம், துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு சுபம், தனுசு ராசிக்கு உற்சாகம், மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு மறதி, மீன ராசிக்கு சினம். சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 7:12 8:13 வரை. புதன் ஓரை காலை 8:13 9:14 வரை. சந்திர ஓரை காலை 9:14 10:15 வரை. குரு ஓரை காலை 11:16 12:17 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:20 3:21 வரை. புதன் ஓரை மதியம் 3:21 4:22 வரை. சந்திர ஓரை மாலை 4:22 5:23 வரை. குரு ஓரை மாலை 6:24 7:26 வரை. யோகங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இந்த சனி பகவானால் நமக்கு கொடுக்கப்படும் யோகம் சச யோகம் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய ஜாதக கட்டங்களிலே அவருடைய ஆட்சி உச்ச வீடுகளிலே அவர் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு யோகம் நமக்கு அமையும். அது மட்டுமல்லாமல் ஆட்சி உச்சம் மட்டுமல்லாமல் அது உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களாக இருக்க வேண்டும். அதாவது 1 4 7 10 இருந்தால் அந்த இடம் உங்களுக்கு சனியுடைய சொந்த வீடான கும்பமோ மகரமோ அல்லது உச்ச வீடான துலாமாக இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இதனால் நம்மளுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், நல்ல படிப்பு உருவாகும், சொத்து இருக்கும், சொத்து வண்டி வாகனம் எல்லாம் இவர்களுக்கு விருப்பப்படி அமையும். அந்த கால நேரத்தில் கணக்காக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பெரிய உத்தியோகங்களில் கூட இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆயினுமே இவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பொல்லாத ஒரு பிடிவாதமான ஒரு குணமும் இவர்களுக்கு அமைந்துவிடும். அந்த பிடிவாத குணத்தை சரியாக வழி நடத்தினால் நல்ல விஷயங்களில் பிடிவாதமாக இருந்து தன்னுடைய காரியங்களை நல்ல விதமாக சாதித்து கொள்ளக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்திலோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ வளர்ந்து வர குழந்தைகள்லாம் நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வர. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, அவங்களோட பிடிவாதம் வந்து நல்ல விஷயங்களுக்காக என்னத்துக்காக பிடிவாதம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் இந்த பிடிவாதம் என்று தவறான விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி யோகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் அவர்கள் செய்யும் பிடிவாத குணங்களில் வந்து எது நல்ல காரியங்கள் இருக்கிறதா என்று கவனித்து பார்த்து வளர்த்து வந்தீங்கன்னா இந்த யோகங்களை நாம் அனுபவிக்க முடியும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும் நிறையா விஷயங்களை பற்றி பேசுவதற்கு. நன்றி, வணக்கம்.